ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் பூர்ணிமா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மட்டன் ஸ்டாலும் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. 2-3 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய இருக்க ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்களுடைய அப்பா சைடு இவங்களுக்கு கொஞ்சம் லேண்டு கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஓரளவு ஒரு 10வது படிச்சிருந்தா கூட பரவாயில்லங்க, ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா திருமணத்திற்கு பிறகு என்னுடைய மட்டன் ஸ்டாலையே பார்த்துக்கிட்டாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபேர்லன்ட்டு அவங்களுடைய போயிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறாங்க. அப்பா அம்மா வீட்டுக்கெலாம் போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அம்மா தாங்க இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அவங்க தவறிட்டதுனால இப்போ இவங்க உடனடியாக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா கௌசல்யா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியிலே தான் வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதி வேணான்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. மாதம் 8500 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெருசாக வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க. சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 3 அக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டாங்க. பட் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இவங்களுடைய கணவர் முறைப்படி விவாகரத்து பண்ணிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வீட்லேயும் இவங்களுக்கு இப்போ மறுமணம் பண்ணதாக முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வசதி எதுவும் எதிர்பார்க்காத மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஓரளவு படித்து ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.